இந்த 24 வயசானாலே ஒரு பெரிய தலைவலியே இந்த கல்யாணம் தாங்க. எப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் பொண்ணுக்கு பண்ணிடுங்க கல்யாணம். அவளுக்கு வயசாயிடுச்சுல்ல. எனக்கு தெரியல அவங்க எவ்வளோ காசு வந்து குடுக்க போறாங்க, என் கல்யாணம் நடத்தி வைக்க போறாங்கன்னு எனக்கு புரியலங்க. எங்க வீட்ல இல்லாத கவலை கூட அவங்களுக்கு அவ்வளோ அந்த டைம்ல மட்டும் எப்புட்றா இவ்வளோ அக்கறை வருதோ தெரியல. இதே நம்ம லைஃப்ல முன்னுக்கு வந்துட்டோம், நல்லா வந்துட்டோம்னா அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அது கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிடணும்னா முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனால் இதெல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம அம்மா அப்பா இல்லை, அவள் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றா, அவள் இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்றா, அவளுக்கு இப்போ கல்யாணம் வேணாம், அவள் சின்ன பொண்ணு தான், இந்த மாதிரிலாம் சொல்லி இன்னும் சமாளிச்சுட்டு நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்காம ஃப்ரீடமோடு நம்மளுக்கு பிடிச்சத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இந்த லாஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து இன்னோசென்ட்டான இருக்கிற ஜென்ரேஷன் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு பசங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, பசங்களுக்காக வாழ்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, அவங்களுக்கு இன்னும் வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்குன்னா உடனே வாங்கி தருவாங்க. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் டைமில் வந்து பியானோ கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னேன், அப்பா எனக்கு பியானோ கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குப்பான்னு. எங்கள் அப்பா அந்த டைமில் இல்லைம்மா காசு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை, வாங்கி தரேன் தான் சொன்னார். ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் அப்பாட்ட காசு இல்லைன்னு. ஆனால் அது எப்படியோ வாங்கி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. அது கற்றுக்கிறேனோ இல்லையோ, பட் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. இதே மாதிரி தான் எனக்கு எல்லாமே, நான் இந்த வீட்டில் வந்தோம் ஆணி அடிக்கிறது, வெயிட் தூக்குறது எல்லாமே நானே மேனேஜ் பண்ணி தனியாக பார்த்துக்கிட்டேன்னா அது எங்கள் வீட்டில் கொடுத்த ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். இதே மாதிரி தான் உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து ஒழுக்கமாக வளர்க்குறேன்னு சொல்லி அவங்க லைஃப்பை கெடுக்காமல் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தீங்கன்னா அவங்க பிடிச்ச மாதிரி நல்ல நிலைமைக்கு லைஃப்பில் வருவாங்க.